உத்திரமேரூர் காமாட்சி, காஞ்சிபுரம் சால்டின் இளங்கலை பொறியியல், செங்கல்பட்டு மாவட்டம் பல்லாவரம் மினிஸ்ரீ இளங்கலை அறிவியல், தாம்பரம் சுரேஷ்குமார் மின்னணு பொறியியல் பட்டப்படிப்பு, செங்கல்பட்டு என் அன்பு தம்பி சஞ்சீவிநாதன் இளங்கலை பட்டப்படிப்பு, திருப்போரூர் மோகன சுந்தரி இளங்கலை மருந்தியல், செய்யூர் இரா ராஜேஷ் அவர்கள் பொறியாளர், மதுராந்தகம் சுமிதா அவர்கள் சென்னை மாவட்டம் ராதாகிருஷ்ணன் நகர் என் அன்பு தம்பி கௌரி சங்கர் பட்டப்படிப்பு, பெரம்பூர் பெருவின் சுகந்தி செவிலியர், வில்லிவாக்கம் வழக்குரைஞர் இரா ஸ்ரீதரன் அவர்கள், திருவிக்கா நகர் என் ஆறுயிர் தங்கை மருத்துவர் இரா இளவஞ்சி முதுகலை நுண்ணுயிரியல், எழும்பூர் இயன்முறை மருத்துவர் தங்கை கீதாலட்சுமி அவர்கள், ராயபுரம் தங்கை கமலி அவர்கள், துறைமுகம் என் அன்பு தம்பி முகமது கடாபி முனைவர், ஆச்சி செட்டிநாட் பிரியாணி கிட். இந்த ஸ்பைசஸ், பிரியாணி பேஸ்ட் அண்ட் பிரியாணி அரிசியும் இருக்கு. சமைக்க தூய மேகத்து விலகளில் வெளிவரும் வானவில்லாய், விதை கொண்ட மண்ணில் முளைக்கும் புதுச்செடியாய், தத்தி தத்தி நடந்த கால்கள் தடகளத்துக்கு தயாரானதாய், வண்ணங்கள் கூட்டி வடிவங்கள் மாற்றி மெருகேறிய கோணத்தில் உங்கள் இல்லங்களில் ஒருவராய் மாறிவிட்ட நாங்கள் உங்கள் உள்ளங்களிலும் ஆழப்பதிய வருகிறோம். சுதந்திரத்திற்கு பின் தமிழ்நாடு சந்தித்த முதல் சட்டமன்ற தேர்தல். தேர்தல் முடிவுகளையே புரட்டி போட்ட இந்தி எதிர்ப்பு, இடஒதுக்கீடு, எழுச்சி போராட்டங்கள். அரை நூற்றாண்டுகளாக அசைக்க முடியாத சக்தியாய் கோலோச்சும் திராவிட சித்தாந்தம். ராஜாஜி தொடங்கி இபிஎஸ் வரை ராஜ்யம் பிடிக்க தீட்டிய ராஜதந்திரங்கள். 70 ஆண்டுகளில் தமிழகம் சந்தித்த சட்டமன்ற தேர்தல்களின் வரலாறு. உங்கள் நியூஸ் 7 தமிழில் தடம் பதித்த தேர்தல்கள் தினமும் மாலை 6:30 மணிக்கு. பிடிக்கும் தமிழக சட்டமன்ற தேர்தல் களம். மக்கள் பிரதிநிதியாய் சட்டப்பேரவை செல்ல விரும்பும் நாயகர்கள் மக்களுக்கு செய்தது என்ன, செய்ய போவது என்ன? உங்க வீட்டு பிள்ளை. தூய மேகத்து விலகளில் வெளிவரும் வானவில்லாய், விதை கொண்ட மண்ணில் முளைக்கும் புதுச்செடியாய், தத்தி தத்தி நடந்த கால்கள் தடகளத்துக்கு தயாரானதாய், வண்ணங்கள் கூட்டி வடிவங்கள் மாற்றி மெருகேறிய கோணத்தில் உங்கள் இல்லங்களில் ஒருவராய் மாறிவிட்ட நாங்கள் உங்கள் உள்ளங்களிலும் ஆழப்பதிய வருகிறோம். சுதந்திரத்திற்கு பின் தமிழ்நாடு சந்தித்த முதல் சட்டமன்ற தேர்தல். தேர்தல் முடிவுகளையே புரட்டி போட்ட இந்தி எதிர்ப்பு, இடஒதுக்கீடு, எழுச்சி போராட்டங்கள். அரை நூற்றாண்டுகளாக அசைக்க முடியாத சக்தியாய் கோலோச்சும் திராவிட சித்தாந்தம். ராஜாஜி தொடங்கி இபிஎஸ் வரை ராஜ்யம் பிடிக்க தீட்டிய ராஜதந்திரங்கள். 70 ஆண்டுகளில் தமிழகம் சந்தித்த சட்டமன்ற தேர்தல்களின் வரலாறு. உங்கள் நியூஸ் 7 தமிழில் தடம் பதித்த தேர்தல்கள் தினமும் மாலை 6:30 மணிக்கு. பிடிக்கும் தமிழக சட்டமன்ற தேர்தல் களம். மக்கள் பிரதிநிதியாய் சட்டப்பேரவை செல்ல விரும்பும் நாயகர்கள் மக்களுக்கு செய்தது என்ன, செய்ய போவது என்ன? உங்க வீட்டு பிள்ளை.
தூய மேகத்து விலகளில் வெளிவரும் வானவில்லாய், விதை கொண்ட மண்ணில் முளைக்கும் புதுச்செடியாய், தத்தி தத்தி நடந்த கால்கள் தடகளத்துக்கு தயாரானதாய், வண்ணங்கள் கூட்டி வடிவங்கள் மாற்றி மெருகேறிய கோணத்தில் உங்கள் இல்லங்களில் ஒருவராய் மாறிவிட்ட நாங்கள் உங்கள் உள்ளங்களிலும் ஆழப்பதிய வருகிறோம். சுதந்திரத்திற்கு பின் தமிழ்நாடு சந்தித்த முதல் சட்டமன்ற தேர்தல். தேர்தல் முடிவுகளையே புரட்டி போட்ட இந்தி எதிர்ப்பு, இடஒதுக்கீடு, எழுச்சி போராட்டங்கள். அரை நூற்றாண்டுகளாக அசைக்க முடியாத சக்தியாய் கோலோச்சும் திராவிட சித்தாந்தம். ராஜாஜி தொடங்கி இபிஎஸ் வரை ராஜ்யம் பிடிக்க தீட்டிய ராஜதந்திரங்கள். 70 ஆண்டுகளில் தமிழகம் சந்தித்த சட்டமன்ற தேர்தல்களின் வரலாறு. உங்கள் நியூஸ் 7 தமிழில் தடம் பதித்த தேர்தல்கள். தினமும் மாலை 6:30 மணிக்கு. பிடிக்கும் தமிழக சட்டமன்ற தேர்தல் களம். மக்கள் பிரதிநிதியாய் சட்டப்பேரவை செல்ல விரும்பும் நாயகர்கள். மக்களுக்கு செய்தது என்ன, செய்ய போவது என்ன? உங்க வீட்டு பிள்ளை. தூய மேகத்து விலகளில் வெளிவரும் வானவில்லாய், விதை கொண்ட மண்ணில் முளைக்கும் புதுச்செடியாய், தத்தி தத்தி நடந்த கால்கள் தடகளத்துக்கு தயாரானதாய், வண்ணங்கள் கூட்டி வடிவங்கள் மாற்றி மெருகு. இளங்கலை அறிவியல். கோயமுத்தூர் தெற்கு என் அன்பு தம்பி ஆருயிர் இளவல் அப்துல் வகாப் அவர்கள். சிங்காநல்லூர் என் அன்பு தங்கை நர்மதா அவர்கள் இளங்கலை வணிக மேலாண்மை. கிணத்துக்கடவு உமா ஜெகதீஷ் அவர்கள் முதுகலை சட்டம். பொள்ளாச்சி லோகேஸ்வரி இளங்கலை கணினி அறிவியல். வால்பாறை கோகிலா முதுகலை வணிகவியல். நீலகிரி மாவட்டம் உதகமண்டலம் ஜெயக்குமார் அவர்கள். கூடலூர் கேதீஸ்வரன் அவர்கள். குன்னூர் லாவண்யா இளங்கலை கணினி அறிவியல். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் தங்கை ரஞ்சிதா அவர்கள். காங்கேயம் சிவானந்தம் அவர்கள் முதுகலை வணிக மேலாண்மை. அவினாசி தங்கை சோபா அவர்கள் இளங்கலை தமிழ். திருப்பூர் வடக்கு கையூட்டு ஊழல் ஒழிப்பு பாசறையின் மாநில செயலாளர் ஐயா ஈஸ்வரன் அவர்கள் இளங்கலை வணிக மேலாண்மை. திருப்பூர் தெற்கு என் ஆருயிர் இளவல் கட்டமைப்பு குழு உறுப்பினர் சண்முக சுந்தரம் அவர்கள் இளங்கலை வரலாறு. பல்லடம் என் மதிப்பிற்குரிய அண்ணன் சுப்பிரமணியன் அவர்கள். உடுமலைப்பேட்டை பாபு ராஜேந்திர பிரசாத் முதுகலை ஆய்வியல் நிறைஞர். மடத்துக்குளம் என் ஆருயிர் தங்கை சனுஜா அவர்கள் முதுகலை ஆய்வியல் நிறைஞர். ஈரோடு மாவட்டம் ஈரோடு கிழக்கு கோமதி அவர்கள். ஈரோடு மேற்கு சந்திரகுமார் முதுகலை வணிக மேலாண்மை. மொடக்குறிச்சி தம்பி லோக பிரகாஷ். பெருந்துறை லோகநாதன் தொழிற்கல்வி. பவானி சத்யா தொழிற்கல்வி ஐடிஐ. அந்தியூர் மா சரவணன் இளங்கலை வேதியியல். கோபிச்செட்டிப்பாளையம் என் அன்பு தங்கை மாக்கி சீதாலட்சுமி முதுகலை ஆய்வியல் நிறைஞர். பவானி சாகர் சங்கீதா அவர்கள் இளங்கலை வணிகவியல். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் சிலம்பரசி இளங்கலை அறிவியல். சேந்தமங்கலம் ரோஹிணி இளங்கலை அறிவியல். நாமக்கல் மருத்துவர் என் அன்பு தம்பி பாஸ்கர் அவர்கள் கால்நடை மருத்துவர். பரமத்தி வேலூர் யுவராணி அவர்கள் முதுகலை கல்வியல் நிறைஞர். திருச்செங்கோடு போத்தூர் ராசன் அவர்கள் தொழிற்கல்வி. குமாரபாளையம் சுற்றுச்சூழல் பாசறையின் அமைப்பாளர் என் ஆருயிர் தம்பி வருண் சுப்பிரமணியன் அவர்கள் முதுகலை அறிவியல். சேலம் மாவட்டம் கங்கவல்லி இரா வினோதினி அவர்கள் முதுகலை கணினி அறிவியல். ஏற்காடு திரு ஜோதி அவர்கள் முதுகலை கணிதம். ஓமலூர் என் அன்பிற்கினிய தம்பி என்னுடைய பெருமதிப்பிற்குரிய ராஜா அம்மையப்பன் அவர்கள்
மேட்டூர் மணிகண்டன் இளங்கலை பொறியியல். எடப்பாடி ஸ்ரீ ரத்னா அவர்கள் கலையியல் நிறைஞர். சங்ககிரி தங்கை அனிதா அவர்கள் செவிலியர். சேலம் மேற்கு நாகம்மாள் ஆடை வடிவமைப்பாளர். சேலம் வடக்கு இமயபாஸ்கரன் பொருத்துனர். சேலம் மேற்கு மாரியம்மா செவிலியர். வீரபாண்டி ராஜேஷ்குமார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோயிலூர் சி முருகன் அவர்கள் இளங்கலை ஆங்கிலம். உளுந்தூர்பேட்டை புஷ்பமேரி ரிஷிவந்தியம் வழக்குரைஞர் சுரேஷ் மணிவண்ணன் அவர்கள் இளங்கலை சட்டம். சங்கராபுரம் ரஜிமா பாபு அவர்கள் கள்ளக்குறிச்சி முத்து தமிழ்ச்செல்வி அறிவியல் நிறைஞர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி சுகுமார் அவர்கள் இளங்கலை கணினி பயன்பாடு. மயிலம் கோ உமா மகேஸ்வரி அவர்கள் இளங்கலை அறிவியல். திண்டிவனம் வழக்குரைஞர் ப பேச்சிமுத்து அவர்கள் இளங்கலை சட்டம். வானூர் மு லட்சுமி அவர்கள் கணினி பயன்பாட்டியல் பட்டப்படிப்பு. விழுப்புரம் செல்வம் அவர்கள் விக்கிரவாண்டி சீபா ஆஸ்மி அவர்கள் இளங்கலை பட்டப்படிப்பு. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் தொகுதி சி வெண்ணிலா அவர்கள். திருவண்ணாமலை தம்பி கமலக்கண்ணன் இளங்கலை அறிவியல். கீழ்பெண்ணாத்தூர் என் அன்பு தம்பி மருத்துவ பாசறையின் செயலாளர் மருத்துவர் ரமேஷ் பாபு MDS PhD. கலசப்பாக்கம் வழக்குரைஞர் ஏ பாலாஜி அவர்கள் இளங்கலை சட்டம். போலூர் தங்கை லாவண்யா அவர்கள் இளங்கலை தொழில்நுட்பம். ஆரணி அன்பு தங்கை ரா பிரகலதா அவர்கள் முதுங்கலை கல்வியியல். செய்யாறு கோ பீமன் அவர்கள் இளங்கலை பொறியியல். வந்தவாசி பிரபாவதி மருத்துவ தொழில்நுட்ப ஆய்வாளர். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு கலைச்செல்வி இளங்கலை வரலாறு. பெண்ணாகரம் இரா தமிழழகன் இளங்கலை பொறியியல். தருமபுரி ஆ செந்தில்குமார் இளங்கலை வணிக நிர்வாகம். பாப்பிரெட்டிப்பட்டி இரா ரமேஷ் இளங்கலை கணினி அறிவியல். அரூர் கீர்த்தனா இளங்கலை இயற்பியல். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை வழக்குரைஞர் இளங்கோவன் அவர்கள் இளங்கலை சட்டம். பர்கூர் கருணாகரன் அவர்கள் பொறியாளர். கிருஷ்ணகிரி நிரந்தரி அவர்கள் முதுகலை ஆசிரியர். வேப்பனப்பள்ளி மு சக்திவேல் அவர்கள் முதுகலை வணிக மேலாண்மை. ஓசூர் கீதாலட்சுமி அவர்கள் செவிலியர். தலி இரா மேரி செல்வராணி. வேலூர் மாவட்டம் வேலூர் வழக்கறிஞர் நாவண்ணா பூங்குன்றன் அவர்கள். அணைக்கட்டு தங்கை சுமித்ரா. கீழ்வைத்தியான் குப்பம் திவ்யராணி. குடியாத்தம் வழக்கறிஞர் ரா கலையேந்திரி. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி தேவேந்திரன் மின்னணுவியல் பட்டப்படிப்பு. ஆம்பூர் மெகருனிசா. சோலார்பேட்டை சிவா இளங்கலை வேளாண்மை. திருப்பத்தூர் சுமதி பேராசிரியர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அபிராமி அவர்கள் முதுகலை வணிக மேலாண்மை. சோழிங்கநல்லூர் என் அன்பிற்கினிய தம்பி வழக்குரைஞர் பாவேந்தன் அவர்கள் முதுகலை தமிழ் முதுகலை சட்டம். காட்பாடி திருக்குமரன் முதுகலை யோகக்கலை. ராணிப்பேட்டை சைலஜா அவர்கள் இளங்கலை பொறியாளர். ஆற்காடு இரா கதிரவன் அவர்கள். காஞ்சிபுரம் மாவட்டம் ஆலந்தூர் என் ஆரூர் இளவல் மருத்துவர் ரா கார்த்திகேயன் முகத்தாடை அறுவை சிகிச்சை நிபுணர். திருப்பரம்பத்தூர் புஷ்பராஜ் அவர்கள் முதுகலை வணிகவியல். உத்திரமேரூர் காமாட்சி. காஞ்சிபுரம் சால்டின் இளங்கலை பொறியியல்.
செங்கல்பட்டு மாவட்டம். பல்லாவரம் மினிஸ்ரீ இளங்கலை அறிவியல். தாம்பரம் சுரேஷ்குமார் மின்னணு பொறியியல் பட்டப்படிப்பு. செங்கல்பட்டு என் அன்பு தம்பி சஞ்சீவிநாதன் இளங்கலை பட்டப்படிப்பு. திருப்போரூர் மோகன சுந்தரி இளங்கலை மருந்தியல். செய்யூர் இரா ராஜேஷ் அவர்கள் பொறியாளர். மதுராந்தகம் சுமிதா அவர்கள் சென்னை மாவட்டம். ராதாகிருஷ்ணன் நகர் என் அன்பு தம்பி கௌரி சங்கர் பட்டப்படிப்பு. பெரம்பூர் பெருவின் சுகந்தி செவிலியர். வில்லிவாக்கம் வழக்குரைஞர் இரா ஸ்ரீதரன் அவர்கள். திருவிக்கா நகர் என் ஆறுயிர் தங்கை மருத்துவர் இரா இளவஞ்சி முதுகலை நுண்ணுயிரியல். எழும்பூர் இயன்முறை மருத்துவர் தங்கை கீதாலட்சுமி அவர்கள். ராயபுரம் தங்கை கமலி அவர்கள். துறைமுகம் என் அன்பு தம்பி முகமது கடாபி முனைவர். சேப்பாக்கம் என் அருமை மகன் வழக்குரைஞர் மு ஜெயசிம்மராஜா. ஆயிரம் விளக்கு என் அன்பு தங்கை செரீன் அவர்கள் MSc BEd. அண்ணா நகர் வழக்குரைஞர் சி சங்கர் அவர்கள். விருகம்பாக்கம் என் ஆறுயிர் அண்ணன் ராஜேந்திரன் அவர்கள். சைதாப்பேட்டை அன்பு தம்பி சுரேஷ்குமார் அவர்கள். தியாயராக நகர் தொழில்நுட்ப பாசறையினுடைய செயலாளர் தங்கை சிவசங்கரி அவர்கள் இளங்கலை தகவல் தொழில்நுட்பம். மயிலாப்பூர் என் அன்பு தம்பி மகாலட்சுமி முதுகலை கணினி அறிவியல். வேளச்சேரி என் அன்பு மருமகள் கீர்த்தனா அவர்கள் இளங்கலை தகவல் தொழில்நுட்பம். சோழிங்கநல்லூர் என் ஆறுயிர் இளவல் மைக்கேல் அவர்கள் பொறியாளர். திருவள்ளூர் மாவட்டம். கும்மிடிப்பூண்டி என் அன்பு தங்கை உஷா அவர்கள். பொன்னேரி என் அன்பு தங்கை மகேஸ்வரி அவர்கள். திருத்தணி என் அன்பு தங்கை செவிலியர் அகிலா அவர்கள். திருவள்ளூர் என் அன்பு தம்பி பசுபதி அவர்கள் நெசவு பட்டப்படிப்பு. பூந்தமல்லி என் அன்பு தங்கை மணிமேகலி அவர்கள் பட்டப்படிப்பு. மதுராவயல் தகவல் தொழில்நுட்ப பிரிவினுடைய செயலாளர் என் அன்பு தம்பி கணேஷ்குமார் அவர்கள் முதுகலை தொழில்நுட்பம். அம்பத்தூர் என் அன்பிற்கினிய அன்பு தென்னரசன் அவர்கள். மாதாவரம் வழக்குரைஞர் ஏழுமலை அவர்கள் இளங்கலை சட்டம். குளத்தூர் படிச்சுதான். சென்னையில் ஒரு தொகுதி விடுபடும். சென்னை கொளத்தூரில் என் அன்பு தம்பி வழக்குரைஞர் பெலிக்ஸ் செல்வா அவர்கள்.
குளத்தூரில் தான் நான் போட்டியிடுவதா இருந்தது. ஒரு ஆளை மோதி தோற்கடிப்பதை விட என் மக்கள் சீரியல் பாக்குறியா? சீரியஸ் பார்த்துட்டு இருக்க. விதை கொண்ட மண்ணில் முளைக்கும் புதுச்செடியாய் தத்தி தத்தி நடந்த கால்கள் தடகளத்துக்கு தயாரானதாய் வண்ணங்கள் கூட்டி வடிவங்கள் மாற்றி மெருகேறிய கோணத்தில் உங்கள் இல்லங்களில் ஒருவராய் மாறிவிட்ட நாங்கள் உங்கள் உள்ளங்களிலும் ஆழப்பதிய வருகிறோம். சுதந்திரத்திற்கு பின் தமிழ்நாடு சந்தித்த முதல் சட்டமன்ற தேர்தல். தேர்தல் முடிவுகளையே புரட்டி போட்ட இந்தி எதிர்ப்பு, இடஒதுக்கீடு, எழுச்சி போராட்டங்கள். அரை நூற்றாண்டுகளாக அசைக்க முடியாத சக்தியாய் கோலோச்சும் திராவிட சித்தாந்தம். ராஜாஜி தொடங்கி இபிஎஸ் வரை ராஜ்யம் பிடிக்க தீட்டிய ராஜதந்திரங்கள். 70 ஆண்டுகளில் தமிழகம் சந்தித்த சட்டமன்ற தேர்தல்களின் வரலாறு. உங்கள் நியூஸ் 7 தமிழில் தடம் பதித்த தேர்தல்கள் தினமும் மாலை 6:30 மணிக்கு. பிடிக்கும் தமிழக சட்டமன்ற தேர்தல் களம். மக்கள் பிரதிநிதியாய் சட்டப்பேரவை செல்ல விரும்பும் நாயகர்கள். மக்களுக்கு செய்தது என்ன, செய்ய போவது என்ன? உங்க வீட்டு பிள்ளை. தூய மேகத்து விலகளில் வெளிவரும் வானவில்லாய் விதை கொண்ட மண்ணில் முளைக்கும் புதுச்செடியாய் தத்தி தத்தி நடந்த கால்கள் தடகளத்துக்கு தயாரானதாய் வண்ணங்கள் கூட்டி வடிவங்கள் மாற்றி மெருகேறிய கோணத்தில் உங்கள் இல்லங்களில் ஒருவராய் மாறிவிட்ட நாங்கள் உங்கள் உள்ளங்களிலும் ஆழப்பதிய வருகிறோம். சுதந்திரத்திற்கு பின் தமிழ்நாடு சந்தித்த முதல் சட்டமன்ற தேர்தல். தேர்தல் முடிவுகளையே புரட்டி போட்ட இந்தி எதிர்ப்பு, இடஒதுக்கீடு, எழுச்சி போராட்டங்கள். அரை நூற்றாண்டுகளாக அசைக்க முடியாத சக்தியாய் கோலோச்சும் திராவிட சித்தாந்தம். ராஜாஜி தொடங்கி இபிஎஸ் வரை ராஜ்யம் பிடிக்க தீட்டிய ராஜதந்திரங்கள். 70 ஆண்டுகளில் தமிழகம் சந்தித்த சட்டமன்ற தேர்தல்களின் வரலாறு. உங்கள் நியூஸ் 7 தமிழில் தடம் பதித்த தேர்தல்கள் தினமும் மாலை 6:30 மணிக்கு. பிடிக்கும் தமிழக சட்டமன்ற தேர்தல் களம். மக்கள் பிரதிநிதியாய் சட்டப்பேரவை செல்ல விரும்பும் நாயகர்கள். மக்களுக்கு செய்தது என்ன, செய்ய போவது என்ன? உங்க வீட்டு பிள்ளை. தூய மேகத்து விலகளில் வெளிவரும் வானவில்லாய் விதை கொண்ட மண்ணில் முளைக்கும் புதுச்செடியாய் தத்தி தத்தி நடந்த கால்கள் தடகளத்துக்கு தயாரானதாய் வண்ணங்கள் கூட்டி வடிவங்கள் மாற்றி மெருகேறிய கோணத்தில் உங்கள் இல்லங்களில் ஒருவராய் மாறிவிட்ட நாங்கள் உங்கள் உள்ளங்களிலும் ஆழப்பதிய வருகிறோம். சுதந்திரத்திற்கு பின் தமிழ்நாடு சந்தித்த முதல் சட்டமன்ற தேர்தல். தேர்தல் முடிவுகளையே புரட்டி போட்ட இந்தி எதிர்ப்பு, இடஒதுக்கீடு, எழுச்சி போராட்டங்கள். அரை நூற்றாண்டுகளாக அசைக்க முடியாத சக்தியாய் கோலோச்சும் திராவிட சித்தாந்தம். ராஜாஜி தொடங்கி இபிஎஸ் வரை ராஜ்யம் பிடிக்க தீட்டிய ராஜதந்திரங்கள். 70 ஆண்டுகளில் தமிழகம் சந்தித்த சட்டமன்ற தேர்தல்களின் வரலாறு. உங்கள் நியூஸ் 7 தமிழில் தடம் பதித்த தேர்தல்கள் தினமும் மாலை 6:30 மணிக்கு. பிடிக்கும் தமிழக சட்டமன்ற தேர்தல் களம். மக்கள் பிரதிநிதியாய் சட்டப்பேரவை செல்ல விரும்பும் நாயகர்கள். மக்களுக்கு செய்தது என்ன, செய்ய போவது என்ன? உங்க வீட்டு பிள்ளை.
தூய மேகத்து விலகளில் வெளிவரும் வானவில்லாய், விதை கொண்ட மண்ணில் முளைக்கும் புதுச்செடியாய், தத்தி தத்தி நடந்த கால்கள் தடகளத்துக்கு தயாரானதாய், வண்ணங்கள் கூட்டி வடிவங்கள் மாற்றி மெருகேறிய கோணத்தில் உங்கள் இல்லங்களில் ஒருவராய் மாறிவிட்ட நாங்கள் உங்கள் உள்ளங்களிலும் ஆழப்பதிய வருகிறோம். சுதந்திரத்திற்கு பின் தமிழ்நாடு சந்தித்த முதல் சட்டமன்ற தேர்தல். தேர்தல் முடிவுகளையே புரட்டி போட்ட இந்தி எதிர்ப்பு, இடஒதுக்கீடு, எழுச்சி போராட்டங்கள். அரை நூற்றாண்டுகளாக அசைக்க முடியாத சக்தியாய் கோலோச்சும் திராவிட சித்தாந்தம். ராஜாஜி தொடங்கி இபிஎஸ் வரை ராஜ்யம் பிடிக்க தீட்டிய ராஜதந்திரங்கள். 70 ஆண்டுகளில் தமிழகம் சந்தித்த சட்டமன்ற தேர்தல்களின் வரலாறு. உங்கள் நியூஸ் 7 தமிழில் தடம் பதித்த தேர்தல்கள். தினமும் மாலை 6:30 மணிக்கு. பிடிக்கும் தமிழக சட்டமன்ற தேர்தல் களம். மக்கள் பிரதிநிதியாய் சட்டப்பேரவை செல்ல விரும்பும் நாயகர்கள். மக்களுக்கு செய்தது என்ன, செய்ய போவது என்ன? உங்க வீட்டு பிள்ளை. தூய மேகத்து விலகளில் வெளிவரும் வானவில்லாய், விதை கொண்ட மண்ணில் முளைக்கும் புதுச்செடியாய், தத்தி தத்தி நடந்த கால்கள் தடகளத்துக்கு தயாரானதாய், வண்ணங்கள் கூட்டி வடிவங்கள் மாற்றி மெருகேறிய கோணத்தில் உங்கள் இல்லங்களில் ஒருவராய் மாறிவிட்ட நாங்கள் உங்கள் உள்ளங்களிலும் ஆழப்பதிய வருகிறோம். சுதந்திரத்திற்கு பின் தமிழ்நாடு சந்தித்த முதல் சட்டமன்ற தேர்தல். தேர்தல் முடிவுகளையே புரட்டி போட்ட இந்தி எதிர்ப்பு, இடஒதுக்கீடு, எழுச்சி போராட்டங்கள். அரை நூற்றாண்டுகளாக